ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. தேவனுடைய மனுஷனாகிய போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன ஒரு காரியம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத்தின் சரித்திரம் நமக்கு நன்றாய் தெரியும். இதே வசனத்திற்கு முந்தின வசனத்திலே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. அதை சொல்லிவிட்டு தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய எல்லா பழைய காரியங்கள், பழைய சிந்தனைகள், பழைய தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள், பாவங்கள், பழைய சுபாவங்களை எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாக, அவருடைய ராஜ்யத்திற்கென்று சொல்லி ஆயத்தமாக்கப்பட்ட நிலையிலே அவருடைய ராஜ்யத்திற்கு காத்திருக்கிற அவருடைய அடியார்களாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். பல சூழ்நிலைகளிலே, பல நிலைகளிலே நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற ஒரு காரியம், நான் ஆண்டவருக்கு முன்பதாக, அவருடைய பிள்ளையாய், அவருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் இருந்தேன், அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தேன், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தேன், அவருடைய வார்த்தைகளுக்கு நான் முற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இதனால் எனக்கு என்ன பலன் கிடைத்தது என்று சொல்லி சூழ்நிலைகளை பார்த்து நம் உள்ளத்திற்குள் சில நேரங்களிலே தோன்றுகிற எண்ணங்கள் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் உனக்கு நிறைவான பலன் உண்டாகும் என்று சொல்லி வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 26 23 தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் அவனவனுக்குரிய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீர்களா? காரணம் என்ன தெரியுமா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒருவேளை நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பதினால், ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமான்களாக இருப்பதினால் நம்மை உலகம் பரிகசிக்கலாம். ஆனால் தேவாதி தேவனிடத்திலிருந்து நமக்கு மெய்யான பலன் ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 21 வசனத்திலே நாம் பார்க்கிறோம்,
உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், ஆகவே உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். கொஞ்ச காரியத்திலே, ஒரு சிறு காரியத்திலே உண்மையும் உத்தமமாய் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நம்மை கனப்படுத்த விரும்புகிற கர்த்தர் எப்படி கனப்படுத்துவார்? அநேக காரியங்களின் நன்மைகளை கொடுத்து அநேகத்தின் மேல் நம்மை அதிகாரியாக வைப்பார். நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். என் மகனே, என் மகளே, இந்த ஒரு சிறு காரியத்திலே, இந்த சின்ன காரியத்தை தான் நான் உன் கைகளிலே கொடுத்திருந்தேன். ஆனால் இதில் நீ எவ்வளவு உத்தமமும் உண்மையுமாய் இருந்தாயே, உண்மையாய் எனக்கு ஊழியம் செய்தாயே, உண்மையாய் என்னை பின்பற்றினாயே. உன்னுடைய பலனெல்லாம் குறைவாய் இருந்த பொழுதும் உனக்கு நான் கொடுத்திருந்த அந்த கொஞ்ச பலனிலே நீ அநேக காரியங்களை உண்மையும் உத்தமமாய் ஓடி ஓடி எனக்காக செய்தாயே. உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக நான் வைப்பேன். உன்னுடைய அந்த உண்மைக்கு ஏற்ற பலன், உன்னுடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதான பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் சில நேரங்களில் நமக்கு அதற்கேற்ற பலன் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் ஒரு நாள் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லக்கூடிய அந்த சத்தம் நம் காதுகளிலே தொனிக்கும். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய பார்வையில் உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பலனை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது உண்மை, பிரியமானவர்களே. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மரண பரியந்த உண்மையாயிரு. நீ உண்மையா இருக்கிறாய். இப்படி உண்மையா இருக்கிறதுனால் என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறாய்? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த உலகம் ஒரு தற்காலிகமான உலகம். இந்த உலகத்தில் காணப்படுகிற அத்தனையும் மாயை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யம், அது மட்டுமே நித்தியம், நித்தியம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்திலே தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். அது மட்டுமல்ல, என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பலன். நம்முடைய கரங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவத்திற்கு இல்லை என்று சொல்லி ஓடுகிற ஒரு கரமாக இருக்க வேண்டும். நம் கரங்களிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார், எனக்கு சரி கட்டினார். நம்முடைய கரங்களின் சுத்தத்திற்கு தக்கதாக நமக்கு சரி கட்டுகிற கர்த்தர் நிச்சயம் அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய பார்வை பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய கைகளின் கிரியைகள் பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய நோக்கங்கள் பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய உணர்வுகள் பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தமாக இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கைகளின் சுத்தத்திற்கு, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஏற்ற பலனை நீ பார்ப்பாய். உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை
நாடி ஓடி அதன் மேல் விருப்பத்தோடு வாஞ்சையோடு கூட பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கும் என்று சொன்னால் மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆம், அதற்கு ஏற்ற பலன் இம்மையிலும் நமக்கு கொடுப்பார், மறுமையிலும் நமக்கு கொடுப்பார். கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். மற்றொரு காரியத்தில் தேவன் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையில் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். நமக்கு நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற கர்த்தர் என்ன செய்கிறாரா? உன் சத்ரு பசியாயிருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. எவ்வளவு ஒரு முக்கியமான காரியத்தை இந்த பகுதியிலே வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய சத்துருக்களுக்கு நாம் சத்துருக்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதற்கு மாறாக அவர்கள் பசியோடு இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லது அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு தாகமாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லது அவர்களுக்கு ஒரு அவசரம் உதவி தேவைப்படும் என்று சொன்னால் ஓடி போய் நாம் செய்ய வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு உண்மையான காரியம். அப்படி நாம் உதவி செய்யும் பொழுது நமக்கு விரோதமாய் செய்த காரணமே இல்லாமல் நம் மீது சத்ருவாய் மாறி போன மனிதர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது, நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அதற்கேற்ற பலனை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எரேமியா 31:16 நாம் பார்க்கிறோம், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் வேதனை அதிகமாயிருக்கலாம். நான் இவ்வளவு உத்தமமாயிருந்தேனே, இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இவ்வளவு உண்மையாயிருந்தேன், ஆனால் இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள், நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். காரணம், உன் கிரியைக்கு ஏற்ற பலனை தேவன் உனக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, அப்படியாய் பலவிதமான நற்கிரியைகளை செய்து ஆண்டவரே உண்மையாய் இருந்து நம்முடைய கிருபைக்காய் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்யும்படி கெஞ்ச மாட்டாடுகிறேன். எங்களுக்கு விரோதமான சத்துருக்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிற இருதயத்தை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய்த்தார். இதனால் வரக்கூடிய பலனை மிகுதியாய் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கப்பட கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.